ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ரொம்ப முக்கியமான விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேத்திக்கு நான் போட்ட வீடியோஸில் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துட்டு வந்திருக்கும். அதுக்கு நான் என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்கள்ட்ட வந்துட்டு சொல்லியிருந்தேன், இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டு தோணுதோ அதுக்கான ரிப்ளை கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக ரொம்ப பேர் வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மனமார்ந்த நன்றிகள். கைஸ், இங்கே வந்துட்டு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி மைண்ட் செட் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒரே மாதிரியான மைண்ட் செட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக வந்துட்டு இல்லை. நான் இந்த சோசியல் மீடியாவில் பார்க்குற எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சமமாக தான் பார்க்குறேன். பட் என்னால் வந்துட்டு புரிஞ்சுக்க முடியுது ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்கும் அப்படின்றது. நாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸில் மார்க் பண்ணி 3 மினிட்ஸில் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லையா? நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், இதுக்கப்புறம் நீங்கள் இந்த சேனலில் பார்க்குற வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போது அதே இதை மறுபடியும் நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்களில் பார்க்குற வீடியோஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்க நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் 30 மினிட்ஸில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இது எதுவுமே வந்துட்டு இருக்காது. இந்த மாதிரி வந்துட்டு பிளைன் சார்ட்டாக வச்சு தான் நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். பிளைன் சார்ட்டில் வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்துட்டு பிளைன் சார்ட்டை வச்சு ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன். சார், நேத்திக்கு வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க. இப்போது நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் தான், நேத்திக்கு பண்ண அந்த எல்லா கமாண்டும் நான் டெலீட் பண்ணனா நீங்கள் டெலீட் பண்ணீங்களா அப்படின்றத மட்டும் இந்த வீடியோ நீங்கள் சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் யாரும் அந்த கமாண்டுக்கு கீழே போயிட்டு நீங்கள் எந்த ஒரு கமாண்டுமே வந்துட்டு பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யார் டெலீட் பண்ணாங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு டெலீட் பண்ணலை. பட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20க்கு மேலே உள்ள கமெண்ட்ஸ் வந்துட்டு டெலீட் ஆகிருக்கு. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான். மற்றபடி நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் அதில் போயிட்டு எந்த ஒரு கமெண்ட்டுமே வந்துட்டு பண்ணாதீங்க. எதனால் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்துட்டு ஒபே பண்ணாததுனால அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆகி கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட், இன்னொருத்தரோட டவுட் என்ன அப்படின்னா, டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் ஒரு கோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஸோ இதில் ஜாயின் பண்ணவங்க. இந்த கோர்ஸ் வந்துட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு மூவ் ஆகும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இனிஷியலாக இருக்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணி இதை வந்துட்டு பை பண்ணுவீங்க. இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 30 மினிட்ஸில் தான் மார்க் பண்ண போகிறோம். ஓகே, இதை 30 மினிட்ஸில் ஒரு சில க்ரைட்டீரியா வச்சு நாம் எப்படி வந்துட்டு ஒரு சில கேண்டில்ஸை ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்ட்ரி எடுக்கிறதுக்கான க்ரைட்டீரியாஸ் வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராமில் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு கொடுக்குறோம். இது வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஏற்கனவே நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப விதமான ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அந்த இதில் இருந்து நீங்கள் மாறி டைரெக்டாக 30 மினிட்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு நாட்கள் வந்துட்டு கண்டிப்பாக எடுக்கும். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி மைண்டில் வந்துட்டு ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அதை டெலீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு ட்ரேடு வந்துட்டு போயிட்டுருக்கும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு 1 மந்தில் வந்துட்டு ஒரு சில ட்ரேடு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகும். ஆனால் எனக்கு தெரியும் உங்களோட கேபிட்டல் வந்துட்டு அந்த அளவுக்கு லாஸ் ஆகாது. அதுக்காக தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் மந்த் என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் இருந்து தான் உங்களால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நான் சொல்கிறது எல்லாமே ரிவர்சல் ட்ரேட் செட்டப் மட்டும்தான். ஓகே, இந்த நெக்ஸ்ட் மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது 3வது மாதம், இதில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரெண்டிங் ட்ரேட்ஸோட ஐடியாஸ் வந்துட்டு கிடைக்கும். அதில் 3 விதமான ட்ரெண்டிங் ட்ரேடை வந்துட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துட்ருப்போம். ஓகே, இப்போ 3வது மாதம் 4வது மாதம் வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என் கூட வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, அடுத்தது நீங்கள் ஃபஸ்ட் மந்த் வந்துட்டு ஒரு ஃபீஸ் வச்சுருக்கீங்க.
ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணணும். ஓகே, எதனால் வந்துட்டு இந்த ஃபீஸை வந்துட்டு நான் பே பண்ணணும்? மார்க்கெட்டில் அவ்வளோ பைசா இருக்கும் பொழுது எதுக்காக உங்ககிட்ட பைசா வாங்கணும்? ஒரு சின்ன கொஸ்டின். ஓகே, இதுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் அதை வந்துட்டு எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3500 வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் சார்ஜ் பண்ணுறோம். இப்போ இருக்கிற ப்ரைஸை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது இந்த 3500 வந்துட்டு உங்களால் வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணும் பொழுது ஒரு ஸ்டாப் லாஸ் 2 ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி உங்களால் வந்துட்டு மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும்? புரியுதுங்களா? அதாவது இந்த 3500 ரூபாய் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய மணியாக தெரியும் பொழுது ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணவே முடியாது. அப்போது அதுக்கான கேப்பபிலிட்டி நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போது நான் வந்துட்டு ஒரு ஆர்டரை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னா அது என்னோட லாபமோ நஷ்டமோ என்னோட கேபிட்டலோட போயிடும். இப்போ நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லும் பொழுது அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட நோக்கமும். ஓகே, சப்போஸ் நம்மளோட நேரம் கொஞ்சம் சரியில்லை அல்லது நம்ம எடுக்கிற டிசிஷன் வந்துட்டு எல்லா டைமுமே மார்க்கெட் வந்துட்டு ஒரே மாதிரி மூவ் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லையா? நீங்களும் நானும் வந்துட்டு மார்க்கெட்டை மூவ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, அப்போது நம்ம ஒவ்வொரு ட்ரேடுக்குமே ஸ்டாப் லாஸுங்கிறத வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அந்த ட்ரேடுக்குள்ளேயே வந்துட்டு போகிறோம். அதனால தான் நான் ஃபீஸுங்கிறத கம்பல்சரி வச்சுருக்கேன். இதில் எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுமே வந்துட்டு எப்பயுமே இருக்காது. நல்லா ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டில் சேல் ஆகாத ப்ராடக்ட்டுக்கு தான் டிஸ்கவுண்ட். ஓகே, இங்கே எல்லாருமே வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன், நான் ஒரு கோலோடு வந்துட்டு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட கோல் வந்துட்டு ஒன்ஸ் அச்சீவ் ஆச்சு அப்படின்னா இங்கே இந்த கோர்ஸுக்கான லிங்க் வந்துட்டு இருக்காது. அதே போல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற ட்ரேடிங் ரிலேட்டட் யூடியூப் வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதோட இந்த சேனலில் வர்ற வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, பட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாட்கள் ஆகும், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்கும். அதை நீங்கள் வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே, நாம் சென்செக்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நேத்திக்கான வீடியோஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பாயிண்டெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த எல்லா கேண்டில்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மினிட்ஸில் வந்துட்டு நாம் வச்சுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், மார்னிங் என்ன இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் ப்ரீவியஸ் டே லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் நியரஸ்ட்டாக வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது நேற்றுக்கு எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சோ அந்த இடத்துலையே வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இந்த கேண்டில் இங்கே மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிருந்தது அப்படின்னா இந்த கேண்டிலை வந்துட்டு ஒரு பையிங் கேண்டிலாக வந்துட்டு எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட க்ரைட்டீரியா மேட்ச் ஆகணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்துட்டு கேண்டில் மட்டும் ஃபார்ம் ஆனால் போதாது. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சென்செக்ஸை வந்துட்டு பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா நம்ம நிஃப்டியை பேஸ் பண்ணியும் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுவோம், அல்லது சென்செக்ஸ் சார்ட்டை மட்டும் வச்சு கூட நம்ம சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, இந்த சார்ட்டை பாருங்கள், இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு ரெட் கேண்டலாக இருந்தது, ஆனால் சென்செக்ஸில் இது ஒரு க்ரீன் கேண்டில். நாம் இது வரைக்கும் ட்ரேட் பண்ண எல்லா ட்ரேடிலுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டில் வந்துட்டு நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்டில் பை பண்ணுறோம் அப்படின்னா டவுன் சைடு க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த கேண்டில் ரிவர்சல் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு நடக்கலை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ நான் மறுபடியும் வந்துட்டு நிஃப்டி சார்ட்டுக்கு வந்துட்டு வந்துடுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், ஏற்கனவே வந்துட்டு ஒரு கேப் இருக்குது. ப்ரீவியஸ் டே லாஸ்ட்டு 15 மினிட்ஸோட கேப்பு இங்கே இருக்குது இல்லையா, இந்த கேப் கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு வருது. வந்த உடனே இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் 9:54 கேண்டில் வந்துட்டு ஒரு சாலிடான செல்லிங் கேண்டில். இந்த இடத்துலையுமே நம்மளோட க்ரைட்டீரியா வந்துட்டு மேட்ச் பண்ணோம் அப்படின்னா மேட்ச் ஆகலை.
இது நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப கவனம் செலுத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. இங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எந்த ஒரு கிரிட்டீரியாவும் மேட்ச் ஆகலை. அகைன் என்ன இந்த ட்ரேடெல்லாம் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க, ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுக்காக தான் சொல்கிறது, நான் இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிற ட்ரேடை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு சில கிரிட்டீரியா வந்துட்டு நான் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ நினச்சிக்கலாம், நாம் ஒரு 4 டிஜிட்டில் வந்துட்டு ஒரு பொசிஷனை மேக் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே போய் இந்த அளவுக்கு கூர்மையாக பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மார்க்கெட்டில் 8 டிஜிட் கேபிட்டலை கூட வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண முடியும் வித் சிங்கிள் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஓகே, புரிஞ்சுக்கோங்க, வித் சிங்கிள் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 8 டிஜிட் கேபிட்டலை கூட வந்துட்டு யூட்டிலைஸ் வந்துட்டு பண்ண முடியும். அப்படி இருக்கும் பொழுது நான் எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி டவுட்டாக இருக்கிற ட்ரேடெல்லாம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும், எதுக்காக என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகணும். ஓகே, ஸோ இதை மைண்ட் பண்ணி தான் நான் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே வந்துட்டு எந்த ஒரு ட்ரேடுமே எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணலை. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதாவது நான் நாளைக்குன்னு சொல்கிறது மண்டேவுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். மண்டேவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்செக்ஸில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஆனால் நிஃப்டியை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சு நிஃப்டியில் ஒரு சாலிடான ட்ரேடு கிடைக்கும் பொழுது அதே டைமை சென்செக்ஸில் மேட்ச் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி ஆப்ஷன் ட்ரேடை வந்துட்டு பண்ண போகிறோம். நியரஸ்ட் எக்ஸ்பைரியில் தான் காமா எஃபெக்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். காமா எஃபெக்ட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் பையர் செல்லருக்கு எந்த அளவுக்கு பயம் வந்துட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்துட்டு ஜம்ப் ஆகி போகும். இதை நீங்கள் வந்துட்டு பார்த்துருக்கலாம். அதாவது 10 ரூபாய் இருக்கிற ப்ரீமியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபாய் கூட வந்துட்டு போகும். ஸோ இதை தான் நான் வந்துட்டு காமா எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த சைடு இருக்கிறது வந்துட்டு நிஃப்டியோட சார்ட்டு. ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் அது எல்லாமே நம்ம வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது வந்துட்டு சாலிடான பையிங் கேண்டல் அல்லது சாலிடான செல்லிங் கேண்டல் பார்க்குறோம் அப்படின்னா அதை மட்டும் மார்க் பண்ணால் போதுமானது. ஓகே, இன்னையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டல், அதனால் அதை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் கேண்டல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த கேண்டலுமே இவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ ஆனால் இதில் பாட்டமில் விக்கு வந்துட்டு இல்லை, கம்மியாக இருக்குது, டாப்பில் விக்கு கூட இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணவே வந்துட்டு தேவையில்லை. தென் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டல். அடுத்தது இந்த கேண்டலுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் கேண்டல். ஓகே, இங்கே ஒரு ரெட் கலர் கேண்டல் இருக்கு இல்லையா? ஸோ இதை போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் சைடு வந்துட்டு விக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கும், பாட்டமில் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான செல்லிங் கேண்டல் கிடையாது. ஸோ அதனால் அதை அப்படியே வந்துட்டு விட்டுறலாம். ஓகே, இப்போது அதே போல் வந்துட்டு சென்செக்ஸ்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ட்ரிகரான எல்லா லைன்ஸுமே வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு மார்க் பண்ணால் போதுமானது. ரொம்ப நீங்கள் மார்க்கெட்டை வந்துட்டு ஒவ்வொரு டிக் ப்ரைஸும் க்ளோஸாக வந்துட்டு வாட்ச் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஓகே, சென்செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டல், இங்கே நியரஸ்டாக இருக்கிறதுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் கேண்டல். ஓகே, அடுத்தது இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டல். சென்செக்ஸில் பாருங்கள் எந்த ஒரு பையிங் கேண்டலுமே வந்துட்டு ஃபார்ம் ஆகலை. இந்த கேண்டல் இருக்கு இல்லையா, இந்த செல்லிங் கேண்டலுமே டாப் சைடு விக்கு கம்மியாக இருக்குது, பாட்டம் சைடு விக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதை வந்துட்டு விட்டுடலாம். ஓகே, இப்போது லாஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு நம்ம எப்பயும் போல் பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் மண்டே வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். மண்டேவுக்கான ட்ரேட் எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத மண்டேக்கான வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சில முக்கிய சந்தேகங்கள் கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.